வெல்கம் கைஸ். ஆக்சுவலி வெல்கம் டு எஸ்கே சசி விலாக்ஸ். இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ட்ரிப் வந்திருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலம் மாவட்டத்திலேயே வந்து மிகப்பெரிய வந்து வேர்ல்டு லெவலில் உலகின் மிக உயரமான நந்தி சிலை, அந்த கோயிலை ஒரு விசிட் பண்ணலான்ட்டு வந்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக அந்த டெம்பிளுக்கு நம்ம சேலம் மாவட்டத்துக்கு ஸ்பெஷல்னா ஃபர்ஸ்ட் ஆத்தூர் இருந்துச்சு, முருகன் கோயில் இருந்துச்சு. முருகன் கோயிலுக்கு அடுத்ததா நம்ம உலகினே மிகப்பெரிய, எனக்கு தெரிஞ்சு வந்து தஞ்சாவூர் தானே அது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது மனசுல வேண்டுதல் இருந்துச்சுன்னா இந்த சாமியோட தலையில வந்து உங்களால் முடிஞ்ச காசை வச்சுட்டு அபிஷேகம், அதாவது நாமளே அபிஷேகம் பண்ற மாதிரி ஒரு. ஆனா உண்மையுமே வந்து எந்த ஒரு கோயிலையுமே வந்து சிவனாகட்டும் எந்த சாமியாக இருந்தாலும் சரி, நீங்க உங்க கையால வந்து அபிஷேகம் பண்ண முடியாது. இந்த ஒரு கோயில்ல நம்ம, ஏன்னா நானே ஃபர்ஸ்ட் டைம் இதான் பாக்குறேன். நம்ம கையாலேயே சாமிக்கு அபிஷேகம் பண்றதுங்கிறது வந்து இதுதான் முதல் டைம். நானே என் கையால நான் வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆனா உண்மையாலுமே வந்து சிவன் கோயிலை விட்டு எந்த கோயில அந்த சாமி நம்மளை நினைச்சா மட்டும்தான், நம்மளை வந்து அந்த சாமி கூப்பிட்டா மட்டும்தான் நம்ம அதை எடுத்து போக முடியும். நாங்களும் எங்கெங்கே ட்ரை பண்ணோம், ஆனா சிவன் பெருமாளே நம்மளை கூப்பிட்ட மாதிரி இன்னைக்கு வந்து சிவனை பார்க்க வந்திருக்கோம். உங்களால முடிஞ்ச காணிக்கை, அதாவது கையில இருக்கிறது 5 10 எவ்வளவு கையில இருக்கோ அந்த அளவுக்கு வச்சு நீங்க வந்து அபிஷேகம் பண்ணலாம். ஆனா உண்மையுமே நானே எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி வந்துட்டு நாம அபிஷேகம் பண்ற மாதிரி ஒரு எங்கேயுமே நான் பார்த்ததில்ல, கேள்விப்பட்டது இல்லை. ஸோ ஆனா இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஆனா டிஃப்ரெண்ட் மீன்ஸ் கொஞ்சம் அதிசயமா இருக்குன்னு வைங்கள. எந்த கோயிலையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த அபிஷேகம் பண்ணிட்டு அடுத்தது வந்து நம்ம சாமியோட கருவறைக்குள்ள பார்ப்போம். கருவறைக்குள்ள போயிட்டு நம்ம பார்ப்போம். गगनचर प्रवाह पावितस्तरे गलेवलं व्यलम्बिताम्बुजङ्गं कपालिकामट्टमट्टमट्टमन्निनादमट्टमर्वयुच्चकार चण्डताण्डवं तनोतु न शिव जटाकटाः सम्भ्रमब्धमन्मलिम्पले